என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் 112 எமர்ஜென்சி கால் பண்ண சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னு சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். மம்மியும் தங்கச்சியும் மேட்ச்க்காக அவுட் ஆஃப் செஷன்ல இருக்காங்க. நான் வீட்டுல இருக்கேன். டாடி கால் பண்றாரு. எடுக்கல, சம தூக்கம் எடுக்கல. திருப்பி கால் வருது. சரி என்னன்னு கேட்போன்னு எடுக்கிறேன். கான்வர்சேஷன் போறேன், கேளுங்க. ஹலோ செல்லா. ஹலோ, டாடி ஹெல்ப் பண்றா செல்லா. தூங்கி கால் பண்ணவே. அது இல்ல லூசே, ஒரு பாம்பு வந்துச்சு வீட்டுல, பெரிய பாம்பு. ஃபயர் ஸ்டேஷனுக்கு எதனா நம்பர் இருக்குமா? அது போயிடும் அதுவே. ஐயோ ஐயோ, எவ்வளவு பேசுமா, ஃப்ரிட்ஜுக்கு போய் உட்காந்துக்கிட்டீங்க, போயிட்டு கிண்டலா பேசுற. கேட்டீங்களா? வேற வழி இல்ல, நம்ம வந்து கால் பண்ணிடலாம் ஃபயர் சர்வீஸ்னு சொல்லிட்டு. ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து 112 கால் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். கால் சென்டர் போயிட்டு வரதுக்கு நம்ம டேரக்டா தாம்பரம் நம்பரை நான் கூகுள் எடுத்து கால் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிட்டேன். மேடம் எல்லாமே நாங்க நோட் பண்ணிட்டோம், நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அப்பதான் என்னால வர முடியும் அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் கஸ்டமர் கேர் கால் பண்றேன். கால் பண்ணி வச்சுட்டாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 1 மினிட்ல எல்லாமே ஒரு 1-2 மினிட்ல நடக்குது. அடுத்த 1 மினிட் எனக்கு கால் வருது. மேடம், ஃபயர் சர்வீஸ்ல இருந்து பேசுறோம், படப்பை. கால் பண்றோம், எங்க வரணும் அப்படின்றாங்க. போச்சு முதல் வல்ப்பு, செம்ம அசிங்கம். சரி அதை அப்புறம் ஹேண்டில் பண்ணிப்போம். அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்குள்ள அடுத்து காலா வருது எங்க டாடி கிட்ட இருந்து. ஐயோ பாம்பு வந்துருச்சு போல, அவரை நோக்கிதான் ஓடி வருது போலன்னு நினைச்சு அவசரமா இருங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போன் எடுக்கிறேன். ஹலோ சொல்லு டாடி அப்படின்றேன். டாடி கால் பண்ணாங்க. சரி, இப்போ எப்படி நீங்க வருவீங்களா இல்லனா அது அது பின்னாடி ஃபுல்லா கட்ட நிறைய போட்டு வச்சிருக்காங்க, அதுக்குள்ள அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இல்ல அத வந்து நம்ம தேட முடியாது மேடம். நம்ம ஃபைனலி பாம்பு போயிடுச்சு. ஆனா அந்த 10 நிமிஷம் என் வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நீ அந்த எகிரி குச்சிட்டு மேலே. பாய்.